விவசாயம், கால்நடை, காணி, நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் சந்தன எதிரிசூரிய, பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் சில பகுதிகளில் சிறுபோக அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. எனவே நாம் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளோம். அம்பாறை, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து அதனை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம். நாடு 120 ரூபாய், சம்பா 130 ரூபாய், கீரி சம்பா 140 ரூபாய் நெல்லுக்கான நிர்ணய விலைகள். நாட்டின் தனியார் துறையை சேர்ந்த நெல் கொள்வனவாளர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம். அரசாங்கம் அறிவித்துள்ள நெல் விலையை விட குறைவான விலைக்கு அவர்கள் நெல் கொள்வனவு செய்யக்கூடாது. ஏனெனில் அது ஒரு தவறான செயல்முறையாகும். விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்துக்கு அமைய அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள விலையை விட குறைவான விலைக்கு சந்தையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படுமாயின் அது தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாம் தயாராகி வருகின்றோம். இலங்கையில் உள்ள நெல் ஆலை உரிமையாளர்களை எமது அமைச்சுக்கு அழைத்துள்ளோம். இதன் மூலம் அரசாங்கம் கொள்வனவு செய்யும் விலைக்கு அவர்களும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தரப்பில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் கேட்டறிய உள்ளோம். தேவைப்படின் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களை மாற்றி விவசாயிகளுக்கு சாதகமான முறையில் சட்டங்களை உருவாக்குவதற்கும் நாம் தீர்மானித்துள்ளோம். ගොවියට වාසිදායක වෙන විදියට නීති සකස් කරන තීරණයකුත් ඉන්නවා.